ஹலோ ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் தொக்கு, செட்டிநாடு சிக்கன் தொக்கு ரைஸு, அதுபோக வந்து சிக்கன் ஃப்ரை, அதாவது வந்து க்ரீன் சட்னியோட போட்ட சிக்கனில் வந்து க்ரீன் சட்னி போட்டிருக்கேன். இந்த க்ரீன் சட்னி எப்படின்னா, பச்சை மிளகா வெள்ளை பூண்டு போட்டு இதில் வந்து வாலிவ் ஆயில் போட்டுட்டு ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சட்னி போட்டு சிக்கன் ஃப்ரை இந்த சட்னி வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையாக இருந்துச்சு. நேற்று மட்டன் கறி மீனோட இந்த சட்னியை சாப்பிட்டேன். வேறு லெவல், பயங்கரமாக இருந்துச்சு. வெள்ளை பூண்டு பச்சை மிளகா வந்து அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒத்துக்காது அப்படின்வாங்க. அதனால் நான் வந்து வெள்ளை பூண்டு வந்து சேர்த்து வாலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் வந்து அவ்வளோவா வந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், செம்மையாக. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு. வேறு லெவலு. ஒரு டைம் சாப்பிட்டேன், அதுக்கப்புறமா திரும்ப இதேமாதிரி சட்னி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து தோணிகிட்டே இருக்குது. இந்த இது வந்து சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணேன், என்னென்ன மசாலா போட்டேன், சட்னி எப்படி அரைச்சேன், சட்னியில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவில் பாருங்கள், செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அதுபோல் வந்து சிக்கன் வறுக்கும்போது கருவேப்பிலை ஃப்ரை பண்ணியிருந்தேன் சிக்கனோட போட்டு. இதையும் வந்து சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும், வேறு லெவலு. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் தொக்கு அதையும் சாப்பிடுவோம். சிக்கனை சும்மா சூப்பராக இருக்குது.